தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்னுயுர்மானவா சுபம் கோ தர்மः சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன்முச்யதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு எடுக்கிறார். அப்படி சொல்லும்போது பராசர பட்டர் இந்த 6 கேள்விக்கு முன்னாடி இந்த சஹஸ்ரநாமத்துக்கு என்ன பெருமைன்னு 6 விசேஷணங்கள் எடுக்கிறார். இதை நான் சொல்ல போகிறேன், நீங்கள்லாம் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும், மறந்து மட்டும் போயிடாதீங்க. இதை விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு 6 பெருமைகள். இந்த 6 கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 பெருமைகளை சொல்கிறார் பராசர பட்டர். மகாபாரத சாரத்வாத், மகாபாரதத்தின் சாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால் நீங்கள் 1,25,000 ஸ்லோகம் படிக்கலையே, படிக்க முடியலையே, கவலையே படாதீங்கோ. சுவாமி கவலையே படலை, நீர் எதுக்கு படாதீங்கோங்கிறீர்? இல்லை, ஒருவேளை தப்பி தவறி பட்டுப்டா படாதீங்கோ. ஏன்னா அதனுடைய சாரம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். மகாபாரத சாரத்வாத், முதல் குணம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு, அதில் இருக்கிறத இது சொல்றது மகாபாரத சாரத்வாத். ரெண்டாவது ரிஷிபிஃப் பரிகானதா. நீங்கள்லாம் யோசிப்பேள், இப்போ 1000 நாமம் இருக்குன்னு சொல்கிறேன். பெருமாளுக்கு எவ்வளோ நாமம் இருக்குது? பெருமாளுக்கு எவ்வளோ நாமம் இருக்குது? 1000. அப்புறம் 7 மாதிரி விடுறேன், குறைச்சுட்டே வந்துடாதீங்க. அப்புறம் 500, 200 எவ்வளோ? இல்லவே இல்லைன்னு சொல்லிவிடுவேள். அது இன்னும் கஷ்டம். இன்ஃபினிட்டி, எண்ணவே முடியாது. பின் என்ன சுவாமி 1000 தானே சொல்கிறா? முதல்ல யோசிச்சு பாருங்க, அந்த 1000 சொல்கிறதுக்கே நமக்கு நாழி இல்லை. இவ மாட்டுக்கு என்ன இல்லாமல் சொல்லிவிட்டா அது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, இப்போ எத்தனையோ பாடல்கள் இருக்குது, மெனி சாங்ஸ். ஆனால் ஐடியூன்ஸில் என்ன போடுறான்? டாப் 10 சாங்ஸ் ஆஃப் திஸ் வீக் அப்படி தானே போடுறான். அப்படின்னா என்ன? எத்தனையோ பாடல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல் இவை. அதனால் 10ன்னு இருந்துட்டான உலகத்தில் 10 பாட்டு தான் இருக்குன்னு இல்லை, அநேகம் இருக்குது. அதுலேன்னு 10 எடுத்திருக்கா. அநேகமான நாமங்கள் பகவானுக்கு இருந்தாலும் இந்த 1000 நாமத்தை மட்டும் பீஷ்மாச்சாரியர் எடுத்திருக்கார். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், நம்ம மாத்தில் சில குழந்தைகளுக்கு பேர் வச்சிருப்பேள், அந்த பேரெல்லாம் இப்போ சஹஸ்ரநாமத்தை தேடி பார்ப்பாள், இல்லையே அதில். கவலைப்பட வேண்டாம், அந்த பேரும் வசதி தான், இல்லாத பேரும் வசதி தான். ஆனால் இந்த 1000 நாமத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமோ? ரிஷிபிஃப் பரிகானதா. ரிஷிகள் ஒரு நாமத்தையும் கொண்டாடி இருக்கா. ரிஷிகள் கொண்டாடின நாமத்தை மட்டும்தான் பீஷ்மாச்சாரியர் எடுத்திருக்கார். ரிஷிகள் கொண்டாடாத பேரை எடுக்கலை. அதனால தான் ரிஷிபிஃப் பரி கீதானி தானி வக்ஷாமி பூதையே. 2வது குணம் ரிஷிகள் கொண்டாடி இருக்கா. அது ரிஷிகள் கொண்டாடினா என்ன? நம்ம அபிவாதையை சொல்லும்போது வசிஷ்ட, ஆங்கீரச, கௌஷிகன்னு சொல்கிறோம் இல்லையா, அவள் கொண்டாடின பேர் அனைத்தும். அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முதல் பெருமை மகாபாரத சாரத்வாத். 2வது ரிஷிகள் இந்த பெயரை கொண்டாடியிருக்கா, ரிஷிபிஃப் பரிகானதா. 3வது வேதாச்சாரிய சமாஹாராத், வேதத்தை பிரித்து கொடுத்த வேதவியாசர். வேதத்தில் அந்திம பாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தமான அந்த பாகத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து வேதாந்த சூத்திரம் என்று பிரம்மசூத்திரத்தை கொடுத்த வேதவியாசர். புராணங்களை கொடுத்த வேதவியாசர், மகாபாரதத்தை கொடுத்த வேதவியாசர். அப்பேற்பட்ட வேதாச்சாரியரான வேதவியாசரால் கொண்டாடப்பட்டது வேதாச்சாரிய சமாஹாராத். பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா, பீஷ்மரால் வாயால் சொல்லப்பட்டது. பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா 4வது. 5வது பரிகிரஹாத் அதிசயதா, அதாவது எல்லாரும் அங்கீகாரம் பண்ணியிருக்கா. இதுக்கு விசேஷ குணங்கள் சொல்கிறேன் சஹஸ்ரநாமத்தை பற்றி. வாயு புராணத்தில் சொல்லியிருக்கா, மதி மந்தானம் ஆவித்ய ஏனாதௌ ஸ்ருதிசாகராத் ஜகத்விதாய ஜனிதா மகாபாரத சந்திரமா. அதாவது வேதம் என்கின்ற மலையை, அந்த மதிமந்தானம் புத்தி என்கின்ற அந்த மலையை வச்சுட்டு, ஏனாதௌ ஸ்ருதிசாகராத் வேதம் என்கின்ற கடல்ல தன்னுடைய மதி என்கின்ற புத்தி என்கின்ற மத்த வேதவியாசர் வச்சு கடைஞ்சாராம். பார்க்கடலை கடைஞ்ச உன்ன வந்தவர் தானே சந்திரன். அந்த சந்திரனை ஒத்து மகாபாரதம் என்கின்ற சந்திரன் வந்துதான். அதை வாயு புராணம் சொல்றது, மத்ஸ்ய புராணமும் சொல்றது, பவிஷ்யோத்தர புராணமும் சொல்றது, மார்க்கண்டேய புராணமும் சொல்றது. இத்தனை புராணங்கள் சொல்லியிருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. நேத்தே சொன்ன பகவத் பாதாள் கேயம்
கீதா நாம சஹஸ்ரம்னு எடுக்கிறார், சஹஸ்ரநாமத்தை சொல்லிண்டே இருங்கிறார். அதனால எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது என்ன, பில் யுனானிமஸ்லி ஹஸ் பீன் பாஸ்டுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் பாஸ் ஆகிறதோ இல்லையோ, அங்கே மகாபாரதம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் சப்போர்ட், நோ அப்போசிஷன் பார்ட்டி. மகாபாரதத்தின் உட்பகுதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமம் உலகோர்களால் போற்ற வேண்டியவை அப்படின்னு எல்லாரும் பில் பாஸ் பண்ணி கொடுத்துட்டா. ஆர்டினன்ஸு அது இதெல்லாம் போகவே வேண்டாம், எல்லாரும் எடுத்துகிட்டு யுனானிமஸ்லி பில் ஹஸ் பீன் பாஸ். அது 5ஆவதான். கடைசியில் கீதோத்கிருஷ்ட மதத்வதா, அந்த கீதாச்சாரியன், கீதையை உரைத்த கண்ணன் நேரடியாக பீஷ்மாச்சாரிய ஸ்துதி பண்ணுறதை கேட்குறார். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் ராமாயணத்துக்கும் பெருமை. ராமாயணத்தை வகுத்தவர் வால்மீகி. வால்மீகி அந்த ராமாயணத்தை எழுதிட்டு ராமருடைய பிள்ளைகள் லவகுஷாளுக்கு கற்றுத்தரார். லவகுஷால் நேர போய் அயோத்தியாவில் பாடினோன்னு ராமரே காதால கேட்குறார். ராமாயணத்துக்கு பெருமை அவர் சரித்திரத்தை அவரே கேட்டிருக்கார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பெருமை பீஷ்மாச்சாரியர் பாட எதிரே கிருஷ்ணன் இருந்து கேட்டானாம். அதனால தான் 1000 நாமத்தையும் சொல்லி முடிக்கிறார் பீஷ்மர். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா எல்லாம் சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே இப்பேற்பட்டவரான யுதிஷ்டர் யோசிக்கிறார், எங்க இருக்கார் அவர்? இந்த 1000 நாமத்துக்கு உரியவர் எங்க இருக்கார்? தேவகி நந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா. உன் பக்கத்திலேயே தேவகி பிள்ளை புல்லாங்குழலோட நின்றுருக்கே, அதுதான் சுவாமி. கிச்சு இதுவா? அதே தான் விட்டார். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தின் பெருமை நமக்கு தூரக போனாதானே தெரியும். அதனால சாக்ஷாத் கண்ணன்கிறார். அதனால கீதையை உரைத்த கண்ணன் நேரடியாக கேட்டிருக்கார். இந்த 6 விசேஷ குணங்கள் இதுக்கு இருக்கான். மேலே சொல்றார் பராசர பட்டர், ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, அதாவது ஆயுர்வேத சாஸ்திரத்துலேருந்து எடுக்கிறார். ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இந்த மூலிகை போட்டு அரைங்கோ இதெல்லாம் சொல்கிற ஆயுர்வேத சாஸ்திரத்தில். கடைசியில் முடிக்கும்போது ஒரு ஸ்லோகம் எழுதுகிற ஆயுர்வேத சாஸ்திரத்தில், இந்த மூலிகை சாப்பிட்டு இந்த மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பில் இருக்க குறைகள் போகாவிடில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 3 வாட்டி சொன்னால் போகும்னு முடிச்சுடுத்தோம். ஆயுர்வேத சாஸ்திரம் எழுதி முடிக்கும்போது மாப்பிரிவா ஒரு வாட்டி சென்னை விஜயம் பண்ணியிருக்கா. ராயப்பேட்டாவில் தங்கினாலாம். 104க்கு ஜுரம் போயிடுத்தான். 104க்கு ஜுரம் போனோடனே ஸ்ரீமடத்தில் இருந்தவாள்லாம் டாக்டரை கூப்பிடலாமான்னு கேட்டா. டாக்டரை கூப்பிட வேண்டான்னார். பின்ன என்ன பண்ணணும்னா 150 வைதிகாலை கூப்பிடுனார். கூட்டா 3 வாட்டி சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கன்னா 3ஆவது வாட்டி சொல்லி முடிக்குச்சே வேர்த்துடுத்தான் மகாபெரியவாளுக்கு. எதுக்கு சொல்ல ஆயுர்வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் எந்த விதமான உடம்பு நோயும் போகும். அடுத்தது சொல்கிறா பானபட்டர் என்கின்றவர். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரெஃபரன்ஸ் ரொம்ப இங்கேருந்தோ எடுத்திருக்கேன். பானபட்டர் என்கின்றவர் சொல்கிறார், அந்த காலத்தில் பிரசவ அறையில் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துதான சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கோன்னு ஒரு வாக்கியம் எடுக்கிறார். அவிச்சின்னப்பியமான நாராயண நாம சஹஸ்ரம் ஜபேத். அப்படி கஷ்டமாக இருந்ததான, கொஞ்சம் ப்ரெக்னென்சி டைமில் கஷ்டமாக இருந்ததான சஹஸ்ரநாமம் சொன்னால் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு பானபட்டருங்கிற ஒருத்தர் எடுக்கிறார். அதனால் இப்பேற்பட்ட கிரந்தங்களில் சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கானா இன்னைக்கு நம்ம கேட்கறது சாதாரண விஷயம் அல்ல. ராமாயணத்தை சொல்லிட்டு போடலாம், இவர் அவரை பார்த்தார், அவர் அண்ணரும் இவளும் நோக்கினால் சொல்லலாம், நீங்கள் சிரிப்பேள் பாடுவோம் போயிடலாம். ஆனால் சஹஸ்ரநாமம் அப்படி அல்ல, சாக்ஷாத் வேதத்தின் சாரம், மகாபாரதத்தின் சாரம். அதில் தான் யுதிஷ்டிரன் தான் பீஷ்மரை பார்த்து 6 கேள்வி கேட்குறார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கம் அர்ச்சந்தः பிராப்னயுர் மானவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்மசம்சார பந்தனாத். 6 கேள்விகள் வந்துடுத்து. 6க்கு சம்ஸ்கிருதத்தில் ஷட் அப்படின்னு பேர். பிரஷ்னம் இது பகுவச்சனத்தில் இருக்குது, ஷட் பிரஷ்னி அப்படின்னு பேர். 6 கேள்விகள். தி 6 questions நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, the 10 commandments நமக்கு வேணுங்கிறது the 6 questions தான். அதனால் கேள்வியிலேயே சமாதானம் வந்துடுத்துனார். பொதுப்படையாக கேள்வி கேட்குறார். 2 விஷயத்தை அனுகுணமாக கொண்டு கேட்குறார். இல்லை மேலோட்டமாக சில தத்துவார்த்தங்கள் சொல்லிடுறேன், மேலே கொஞ்சம் கதைபாகம் சொல்லும்போது கதையாக வரும், நீங்கள்லாம் நல்லா உட்காந்துன்னு அனுபவிக்கலாம். இன்னும் மேலோட்டமாக விஷயம் சொல்லிடுறேன். 2 உபாயம் உபேயம்னு இருக்குது. உபாயம் என்னால் வழி. இந்த வழியினால் யாரை அடையறோமோ அவளுக்கு உபேயம் அப்படின்னு பேர். இது இன்னொரு விதமாக பிரிப்பா, தத்துவ ஹித புருஷார்த்தங்கள்னு பேர். தத்துவம் யாரை அடைய போகிறோமோ, ஹிதம்
தத்துவம் தானும் உபேயம் யார் அடைய போகிறோமோ, புருஷார்த்தம்னு சொன்னால் அவரை அடைந்து எதை பலனாக பெறுகின்றோமோ அவரை அடைவதற்கு வழிதான் ஹிதம். அதனால் தத்துவம் பகவான் அடைய போகிறோம். பெறுவது என்ன? புருஷார்த்தம். அவரையே பெறப்போகின்றோம், கைங்கரியத்தை பெறப்போகின்றோம். வழி எது? அதுதான் ஹிதம். தத்துவஹித புருஷார்த்தங்களை உபாயம் உபேயம்னு பிரிக்கிறா. இப்போ இந்த உபாயம்ங்கிறது வழி, உபேயம்ங்கிறது அடைகின்ற பொருளா? இப்போ இதை வச்சு தான் இந்த 6 கேள்விகள் கேட்குறார். கிமேகம் தெய்வத்தம் லோகே, தெய்வம் யார் அடைய போகிறோம்? கிம் ஏகம் தெய்வத்தம் லோகே, எவன் ஒருவனை அடைய போகின்றோம். ஒருவர்கள்னு சொல்லலை, அந்த பன்மையில் சொல்லாதனால, பகுவச்சனத்தில் சொல்லாதனால ஒத்தரை தான் அடைய போகிறோம். கிம் ஏகம்னு கேட்குறாரா இவர், எவன் ஒருவனை அடைய போகின்றோம். அப்போ யுதிஷ்டரை சட்டுன்னு பெருமாளை பார்க்குறார் கிருஷ்ணரை, நீ சொன்னது இவர் கேட்கல போல இருக்குன்னு. ஏன்னா 66வது ஸ்லோகம் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜன்னர். அதை அர்ஜுனன் தான் கேட்டான். சில குழந்தைகள் என்ன பண்ணிவிடும், தான் கேட்டதை இன்னொரு குழந்தைக்கு சொல்லவே சொல்லாது. அதனால் இந்த அர்ஜுனன் யுதிஷ்டர்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டான். question has been repeated ன்னு விட்டார். கிம் ஏகம் தெய்வத்தம் லோகே, மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். கிம் ஏகம் தெய்வத்தம் லோகே, எவன் ஒருவனே தெய்வம். கிம்வாப் ஏகம் பராயணம், எவனை நாம் சென்று அடையப் போகின்றோம். அயணம்னா வழி, ராமன் வழி ராமாயணம். உத்தரம், அந்த உத்தரத்தில் சூரியனின் கிரணங்கள் சென்றால் உத்தரமயணம் உத்தராயணம். தட்சிணத்தில் சென்றால் தட்சிணமயணம் தட்சிணாயணம். வடக்கில் சென்றால் வடக்கு வழி உத்தராயணம். தெற்கில் சென்றால் தெற்கு வழி தட்சிணாயணம். ராமன் வழியில் சென்றால் ராமாயணம். பரத்தத்துவமான பகவானை அடைவிக்கக்கூடிய வழி பராயணம். அதனால கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப் ஏகம் பராயணம். 2 கேள்வியும் பெருமாளை தான் சொல்றது. யார்கிட்ட போகணும்னு கேட்கிறார். அடைவிக்கின்ற வழி யாரு, யாரை போய் அடைய போறோம். அடுத்தது ஸ்துவந்தகம், யாரை ஸ்துதி பண்ணணும். கம் அர்ச்சந்தஹா, யாரை அர்ச்சிக்கணும். பிராப்னயூர் மானவாகா சுபம், எவனை அர்ச்சித்தால் மனிதர்கள் சுகத்தை பெறுவார்கள். நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறேள், அலோபதி கிட்டே போகிறேள், அந்த அலோபதி சுவாமி கிட்ட மாத்திரை வாங்கிக்கிறேள். மாத்திரை வாங்கினோடனே ஜாகிரதையாக இருக்க என்ன பண்ணுவா, சாப்பிட்றேன் நீங்கள் சொல்லியிருக்கேங்கிறதுக்காக சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்பேளோனோ. அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத ஒன்று உண்டா. பிராப்னயூர் மானவாகா சுபம். ஏன் சுவாமி தெய்வ கடன்களில் கூட அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால், வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை நாம் செய்தால் சைடு எஃபெக்ட் உண்டு. வேதத்தில் கிளியராக சொல்லியிருக்கு. ஸ்ரௌத்தத்தில் யஜ்யம் பண்ணும்போது ரஜோ தமோ குணங்கள் இருக்கக்கூடிய வஸ்துக்களை சேர்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நீங்கள் யஜ்யம் பண்ணும்போது நன்னா சாதத்தை வேக வச்சுட்டு அதை பால் சாதமாக உருட்டி வைப்பா, இல்லாட்டா கொஞ்சம் மஞ்சள் கலந்து உருட்டி வைப்பா, கற்கமென்னு பேர் அதுக்கு. அதை போட்டு இதே இந்த மிளகால ஹோமம் பண்ணுறது வேறு இதில் இதெல்லாம் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதெல்லாம் செய்தால் நினைத்த காரியம் நடக்கும், பின்னாடி சைடு எஃபெக்ட் ஒன்று வந்துடும். அதுக்கு ஒரு பிகோசில்ஸ் வேறு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். அதனால் பிராப்னயூர் மானவாகா சுபம். இல்லை சில பேர் என்ன பண்ணிவிடுவா, பண்ண மாட்டா. ஆனால் யாராவது யஜ்யத்துக்குன்னு பணம் கேட்டால் அது என்ன யஜ்யம், யாருக்கு பண்ண போகிறேள், எதுக்கு பண்ண போகிறேள்னே கேட்காம 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், கேட்டார் கொடுத்துட்டேன்பா. கொடுத்துட்டா அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டியது தான். அதனால் இப்போல்லாம் என்ன சொல்கிறா, பார்த்து ஒரு இடத்துல உங்கள் பணத்தை போடுங்கோ, அவள் ரெக்கக்னைஸ்டான்னு பாருங்கன்னு சொல்கிறா பாருங்கோ. அதே மாதிரி தான் யஜ்யத்திலும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. கலியுகத்தில் எல்லாவற்றிலும் நாம் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் பிராப்னயூர் மானவாகா சுபம். ஆச்சாரியர்களில் கூட தேடணுமானா தேடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆச்சாரியனை 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்மணியை 4 பேர் தூக்கின்னு போகிறா. இந்த மாதிரி காலகட்டம் பாரத பூமிக்கு வந்துடுத்து. அந்த 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 பெண்மணியை பார்த்தா இது ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா, வேற எங்கேயாவது துறைக்கு போக போகிறதான்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஸ்வயம் ஆச்சரத்தி ஆச்சாரியான்னு சொல்லுவா. யார் நடத்தி, இப்போ காஞ்சி மகாபிரிவா இருந்தா, அழகி சிங்கர் இருந்தார், இவா இருந்தா. ஏன் அவள் ஒரு கம்பீரத்தோட வாழ்ந்தான்னா அந்த ஆசிரமத்துக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு எது தகுதியோ அதை பண்ணிட்டு இருந்தா இல்லையா. அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு 10 பேர் நம்மளை சேவிக்கிறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுங்கிற அந்த குணம் வேண்டாமா? அது சேவிச்சுட்டா எப்போ அகங்காரம்னு ஒன்று வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம படித்தது படிப்பே இல்லைன்னு தெரியும். அந்த காலத்தில் இப்போ அழகிசிங்கர் ஆண்டவன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொண்டாடுறோன்னா அவள்லாம் ஒரு 40-45 வருஷம் காலக்ஷேபம் பண்ணி அனுஷ்டானத்தோடு இருந்து கணத்து ஜலத்தில் குளிச்சு, நடவாப்பியில் குளிச்சு, கணத்து ஜலத்தை எடுத்து சுட தண்ணியில் குளிக்காமல் அப்படி இருந்து இத்தை சாப்பிடப்படாது அதை சாப்பிடப்படாது
சாப்பிட்றத பார்த்தேன்னா பாதிய விலைக்கு விட்டுவா, இருக்கிறது கொஞ்சம். அப்படி ஷார்ட் விட்டு வந்தால்தான் ஆச்சாரிய ஸ்தானம். கொஞ்சம் அதில் அரைச்சி இத்த போடு அத்தை போடு கொதிக்கவை, இதை ஷார்ட் இவர் எங்கே இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வருவார்? அதனால் அப்படி இருக்கப்படாதான். அதனால் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு இதில் தேடணுங்கிறதுல, கலியுகத்தில் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் தேடணும்னு விட்டார். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறா, பிராப்னையூர் மானவாகா சுபம், மனிதர்கள் சுபத்தை அடையணும். கோதர்மஹா சர்வதர்மாணாம் பவதஃ பரமோமதா. பவதஃ பரமோமதான்னா சுவாமி உங்களுக்கு தெரிஞ்ச வரையில் எது பெஸ்ட்டுன்னு கேட்குறார் யுதிஷ்டர். அதனால் இந்த பவதஃ பரமோமதாங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லா கேள்விக்கும் சேர்க்கணும். கிமேகம் தெய்வதம் லோகே பவதஃ பரமோமதா. அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்விக்கும் சேர்த்துன்னு வரணும். அதனால் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னயுர் மானவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதஃ பரமோமதா. கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்மசம்சார பந்தனாத். எவனை ஜபித்தால் போகும். என்ன சுவாமி அங்கே ஸ்துதிங்கிறேள், கிம் ஸ்துவந்தா, அடுத்தது அர்ச்சிக்கணுங்கிறேள், இப்போ ஜபிக்கணுங்கிறேள். மூணும் ஒன்றுத்தையே சொல்கிற மாதிரி இல்லை. ஜபிக்கணும்னு சொல்கிறதும் இதுவும் சொல்கிறதும் எல்லாம் சொல்கிறதும் அர்ச்சிக்கணும்னு சொல்கிறதும் அப்படி இல்லை. அர்ச்சனைன்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளோடு அர்ச்சிக்க வேண்டும். இப்போ கோவிலெல்லாம் பட்டர் சுவாமி அர்ச்சனை பண்ணுவார். அது உங்களுக்கு காதில் கேட்குமா அது தெரியறதில்லை. ஏன்னா பல இடங்களில் போனால் அவர் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சுடுறார் அர்ச்சனை. ஒன்று. ரெண்டாவது, அவர் அர்ச்சனை பண்ணுறது நம்ம காதுலையும் விழமாட்டேங்கிறது. மூணாவது, இப்போ பெரிய பழைய கோவிலுக்குலாம் போயிட்டோம்னா கர்ப்பகிரகம் உள்ளே இருக்கும், நம்மளை வெளில நிற்க வச்சுருவா. அவர் பெருமாளோட ஏகாந்தத்தில் பேசிட்டு வந்துடுவார். அதனால மூணாவது அர்ச்சனை. நாலாவது, நம்மளே கேட்கறதுக்கு விருப்பப்படுறதில்ல. அப்போ தான் எடு அந்த கவரில் வச்சுருக்கேன் அதை எடு, இதை கொடுக்காத அது இது, அதுக்குள்ளே அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறார். அதனால் பாருங்கோ, அவர் மேலே தப்பான் நம்ம மேலே தப்பான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க சுவாமி, இன்டர்வியூக்கு உங்கள் குழந்தைகள்லாம் போகிறா. என்ன பண்ணுறோம், ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ஃபைலை சரி பண்ணுறோம், உள்ளே போனோடனே டையை சரி பண்ணுறோம் இல்லை. ஏன்னா அவன் வேலை கொடுப்பானா மாட்டானான்னு தெரியல. இவர் அர்ச்சா விக்கிரகமாக இருக்கார். உள்ளே போனவுடனே தான் அந்த செல்ஃபோனை தோண்டி நோண்டி 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 கீழேந்து அதள வித்தள சுத்தள ரசாத்தள தலாத்தள மகாத்தள பாத்தாள லோகத்துலேருந்து ஒரு ரூபா வரும். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த ஒரு ரூபாவை முன்னாடியே எடுத்துன்னு வச்சுன்னு போகலாமோனோ. ஏன்னா அவர் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாருங்கிற தெனாவட்டில் உள்ளே போகிறோம். சர்வலோகேஸ்வரனை பார்க்க போகிறோம், நம்ம ஜாகிரதையாக உள்ளே போகணும். பெருமாளாச்சேங்கிற நினைப்பு இருந்தால் உள்ளே போய் பிளாஸ்டிக் கவர் சத்தம் வராதே இல்லையா? ஏன் வருது? காரணம் என்ன? அவர் தானே பார்த்துப்பார். ஏன்னா திருக்குடந்தை ஆண்டவன் வேடிக்கை ஒரு விஷயம் சொல்லுவார், பக்தர்கள் என்ன கொடுத்தாலும் பகவான் ஏற்றுப்பறான். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.